என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எஸ்தரின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இவ்விதமாய் யூதர்களுக்கு வெளிச்சமும் களிப்பும் மகிழ்ச்சியும் கனமும் உண்டாயிற்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எவ்விதமாய் அப்படி உண்டாயிற்று? யூதர்கள் ஒரு இருள் நிறைந்த ஒரு பாதையின் வழியாய் கடந்து போகத்தக்கதாய் மிகுந்த நெருக்கத்தின் வழியாய் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்களுக்கென்று மரண நாள் குறிக்கப்பட்டது. ஒட்டுமொத்த யூத குலமும் இந்த நாளிலே கொன்று குவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிரியானவன் நாளை குறித்து விட்டான். ஆனால் அதில் தலைகீழான ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவர்களுக்கு வெளிச்சத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். மகிழ்ச்சியை, களிப்பையும் கனத்தையும் உண்டு பண்ணினார். எவ்விதமாய் அது உண்டானது என்பதுதான் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய காரியம். பாருங்கள், வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எஸ்தரின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மொர்தெகாய், எஸ்தர், அவர்களோடு கூட திரளான யூத ஜனங்கள் தாங்கள் இருந்த ஒவ்வொரு இடத்திலும் உபவாசத்தோடும் அலறுதலோடும் கூட அனுசரிப்போம் என்று சொல்லி தேவ சமூகத்தை தேட ஆரம்பித்தார்கள். பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மண்டியிட்டு கதற ஆரம்பித்தார்கள். பாருங்கள், தங்களுக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் தங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பாருங்கள், அந்த கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இவ்விதமாய் அவர்களுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகுந்த நெருக்கத்தின் வழியாய் நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். அதிகப்படியான பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே உன் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பி. தனிப்பட்ட முறையில் உன்னை வேறு பிரித்து கொண்டு அப்படி சமூகத்திலே அமர்ந்து உன் இருதயத்தை ஊற்றி ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை உணர்ந்து கொண்டு சீர்படுத்தும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்திலே மண்டியிட்டு மன்றாடும் பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே ஆச்சரியமான மாற்றத்தை உண்டு பண்ணுவார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, சோர்ந்து போய் விடாதே, மனம் தளர்ந்து விடாதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஜெபத்தை கேட்கிறவர், நம் கண்ணீரை காண்கிறவர். உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து நிச்சயமாய் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.